ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம சோப் மேக்கிங் பண்ண போகிறோம். நீம் அண்ட் ஆலிவேரா சோப்பு. இப்போ நான் பண்ணியிருக்கிறது டபுள் பாயில் மெத்தடில். கீழே இருக்கிறதுல தண்ணி ஊற்றிருக்கேன், இது பாயில் ஆகிருக்கு. மேலே ஒரு பாத்திரத்தில் பியர்ஸ் சோப்பு கட் பண்ணி பீசஸ் போட்டுருக்குது. மெல்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அது நல்லா மெல்ட் ஆனோடனே 2 பஞ்சு கைப்பிடி அளவுக்கு நீம் லீவ்ஸ், வேப்பிலை, அதுவும் ஒரு பெரிய கற்றாழை இதில் ஒரு கீத்தில் ஒரு பாதி கீத்து எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த லிக்விட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் மெல்ட் ஆகிட்டுருக்க இந்த சோப்பு மெல்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் இந்த லிக்விடை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் நம்ம போட்டுக்கலாம், நமக்கு பிடிச்ச ஷேப்பில். இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா ஒரே கட்டி பிரச்சனை, ரேஷஸ் நிறைய இந்த மாதிரிலாம் வருது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே. இது குழந்தைங்களுக்குலாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க நமக்கே ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமான ஷேப்ஸில். இதை நீங்கள் போட்டிங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸில் நமக்கு இது ரெடி ஆகிடும். வெளியே வச்சிங்கன்னா, இல்லைன்னா கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு நீங்கள் உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். யூ வில் கெட் ஏ பியூட்டிஃபுல் சோப். ஐ ஷோ யூ லேட்டர் ஆன். பாருங்கள், நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கே தெரியும் இவ்வளோ இதாகிடுச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அந்த நீம் ஜெல்லையும் ஆலிவேராவையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் மோல்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். See guys, now it was ready. How beautiful, so lovely. You can also use this homemade soap, neem and aloe vera soap. Thank you guys. Bye everyone.